பார்த்து கொண்டிருக்கீங்க? பார்த்தா தெரியலையா? மோட்டர் சைக்கிளை மேலே கட்ட போகிறான். அதெல்லாம் பார்த்தா விளங்குது. இந்த மோட்டர் சைக்கிளே மேலே கட்டுறா. இதுக்கு என்ன காரணம்? எந்த மோட்டர் சைக்கிள் வச்சு நீ ஒரு வைராம் இல்லை. என்ன நடந்ததுன்னா காலையில் பெட்ரோல் அடிக்க போனதான். தம்பி 2 லிட்டர் பெட்ரோல் அடிங்க. சரி அண்ணா. தம்பி எவ்வளோ காசு? 2 லிட்டருக்கும் 580 ரூபாண்ணா. என்ன 580 ரூபாயா? பெட்ரோல் திரும்பியும் குடித்தா? நீ எந்த உலகத்தை வைக்கா? 20 ரூபா கூடின பெட்ரோலுக்கு அது தெரியாதா உனக்கு? இவ்வளோ என்னடா ஒரு கிழமை 20 ரூபா 30 ரூபா கொடுத்து போகிறானுங்க. இப்படி நம்ம என்ன செய்கிற? சாதான் பண்ணும்போத எனக்கிட்ட கைக்கு காசு 5 ரூபா தான். இப்போ என்ன செய்கிற? தம்பி எனக்கிட்ட காசு குறைய தரிக்கி நீ ஒரு வேலை ரெண்டு செய். 1 லிட்டர் பெட்ரோல் எடு. சரியா? எங்கிருந்து வாரீங்க? முடிய தரேன். என்னால் இதுக்கு பெட்ரோல் அடித்து சாயலாது. அது ஆளை மேலே கட்டி வைக்க போகிறேன். நீ சொல்கிறேன் சரிதான்டா. எல்லாத்துக்கும் பிள்ளையை கூட்டித்தானே ஒன்றும் செய்ய இயலாது. இருந்தாலும் எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அதை செஞ்சோம்னு சொன்னால் நல்ல லட்சக்கணக்கில் காசு வரும். ஆனால் நீயும் வரணும் என்னோட. 2 பேரும் சேர்ந்து செய்வோம். ஃபுல்லாக காசு கும்பமாக இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி வாழலாம். சும்மா லட்சக்கணக்கில் காசு வரும். அப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. என்ன நீயும் ஓகேன்னு சொன்னால் செய்வோம் நம்ம. இப்படி ஒரு பிஸ்னஸா? ஓ சாப்பாடு எல்லாம் புரியும் நமக்கு. என்ன வாரியா என்னோட? சரி சரி சரியா. அப்போ கறக்கு. ஒன்று இறந்த பைக்கை இந்த மெக்கானிக்கிட்ட கொடுப்போம். அவன்கிட்ட கொடுத்தா நமக்கு எதுக்கு அது காசு அது கிடைக்கும். என்ன மெக்கானிக் தம்பி நல்ல பைக் ஒன்று இருக்குது. என்ன மாதிரி பார்த்துடுங்களேன் நல்ல விலைக்கு. அண்ணா இந்த வண்டி ஒன்றும் செய்யலை. அது இந்த டப்பா வண்டிக்கு தான் என்ன செய்கிறது? ஏற்கனவே 5-6 வண்டி வந்து கிடக்குது. பெட்ரோலுக்கு விலை கொடுத்தான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வைக்கானு. இப்போ இந்த டப்பா வண்டி வாங்கி நான் என்ன செய்யறது? இதில் சாமானை காட்டி எடுக்கணும். தானே சாமானை தான் காட்டி எடுக்கணும். இல்லாட்டி என்ன ஷோரூமில் கொண்டு வைக்கிறதெல்லாம். சரி சரி சாமானை காட்டி எடுக்க சொல்லு. சரி தம்பி சாமானை காட்டி ஏடு. நீ 2000 ரூபா தந்துடுவேன். சரி கொடுக்க தம்பி. அதே சரி தாதா ஒன்றும் செய்யலை. அங்கே நம்மளோட அம்மாச்சியில் கடை ஒன்று இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் சாமான் வாங்குவோம். சரியா? அந்த சாமானை வாங்கிட்டு நம்மளோட பிஸ்னஸ் தொடங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மாச்சி. வலைக்கும் சலாம். 2 பீஸ். இங்கே என்ன வாங்குறதுக்கு வந்தேன்? அது என்ன எடுத்துக்கான்னு சொன்னால் நம்ம பிஸ்னஸ் வாங்குறதுக்கு ஒரு சாமான் வேணும். அதை எடுத்துகிட்டு போவோம். சரியா? நீ கவலைப்படாத. சரி எவ்வளோ காசு அம்மாச்சி? 1000 ரூபா தம்பி. இந்தாங்க. சரி வா போ, நேரம் போகுது. சொல்ல என்ன பிஸ்னஸ்? சொல்கிறேன். இந்த ரோட்டை பார்த்தானே இதால் நிறைய பேர் போகிறது வரது அடிப்பாங்க. இங்கே நம்மளை பிஸ்னஸை பண்ண போகிறோம். என்னடா இதுதான் பிஸ்னஸ் ஐடியா. கொஞ்சம் போகிறோம். இந்த தட்டை கையில் கூடி. இப்போ வா பிச்சை எடுக்க தொடங்குவோம். காலையிலேருந்து தான் என்ன நீ இப்போ பிச்சை எடுக்கணுமா? நம்ம வேற இதான் வேலை. பாகிஸ்தான் நம்பர் 1 பிஸ்னஸ் இது ஆகிப்பேன். இது கீழே இப்போ சொல்லு. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. இல்லை சத்தமாக சொல்லு. பிச்சை போடுங்க. இன்னும் பிச்சை போடுங்க. பாரு எப்படி பிஸ்னஸ் 10 ரூபா கிடைச்சிது. நல்ல பிஸ்னஸ் தானே. என்ன அம்மா தாயே பிச்சை போடுங்க. பாகிஸ்தானில் நீ இந்த வேலை செய்யணும். எல்லா சாமனுக்கு முடியாது கொடுத்தாங்க.